எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும், மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல ரகசியம் புதைந்த இரவுகள் கதையினுடைய 3வது பாகத்த பார்க்கலாம். அக்டோபர் 25 காலையில தனக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ஒரு சின்ன பேக்ல எடுத்துக்கிட்டு, கூடவே ரெக்கார்டர், கேமரா, ஸ்பீக்கரு, ஃபோனு, அதுக்கு பவர் பேங்க்குன்னு ஹெட்செட் முதற்கொண்டு எடுத்துக்கிட்டு சாரு ரூம்லேருந்து வெளியில வரா. வெளியில வந்தவ வேக வேகமா நடந்து ரூமுக்கு முன்னாடி வந்து நின்னு, ஒரு முறை ரூம சுத்தி பார்த்துட்டு, பயங்கர உற்சாகத்துல தன்னோட மொபைல் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்றா. ஹலோ டியூட்ஸ், நான் பாருங்க இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு. இன்னைக்கு இந்த ஊர்ல இருந்து நடந்து போய் ஒரிஜினல் குப்பமேடு அப்படிங்கிற இடத்த அடைய போறேன். அங்க அடைஞ்சு அந்த குகைக்குள்ளேயுமே பாலடைஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்க போறேன். அவங்கெல்லாம் என்ன பதில் சொல்றாங்கன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே சும்மா நான் ப்ரூவ் பண்ண போறேன். கவலைப்படாம இருங்க. கவலை எதுக்கு? ஆர்வமா கூட இருங்க. சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. எப்பவுமே வழக்கமா அந்த பக்கமா போகக்கூடாது. அப்படி போனோம்னா அந்த காட்டு பகுதியில போய் அந்த குப்பமேடுங்கிற ஒரிஜினல் இடத்த தான் போய் அடைய முடியும். வழக்கமா அந்த வழியா யாரும் போக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பக்கம் ரூம்லயே யாருமே இருக்க மாட்டாங்க. இவ தான் இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கிறா. எடுத்துக்கிட்டு போகும் பொழுது அங்க வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், ஏமா சொல்லுங்க, என்னம்மா இந்த பக்கம் போறீங்க? இங்க வழி இல்லையே. ஆ, இல்ல காட்டு பகுதி இருக்கு. இல்லம்மா, நீங்க எதுக்காக இந்த பக்கம் போகணும்? இங்க வேண்டாமே. இல்ல, நான் இந்த காட்டு பகுதியை சுத்தி பார்க்கலான்னு போறேன். எதுக்குமா? உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இந்த பக்கமா போங்க. கரெக்டா நீங்க நம்மளுடைய கேட்டு தாண்டினதுக்கு அப்புறமா நிறைய பஸ், நிறைய வேனு, டூரிஸ்ட் வண்டிலாம் வரும். அதுல ஏறி வேணுங்கிறத போய் பார்க்கலாம் இல்ல. எதுக்கு இந்த காட்டு பகுதிக்குள்ள போறீங்க? இல்ல, நான் குப்பமேட்டுக்கு போகணும். டக்குன்னு அவ அப்படி சொன்ன உடனே அங்க வந்தவரு 2 நிமிஷம் அமைதியாயிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கமா வந்து நிக்கிறாரு. என்ன சொன்னீங்க? குப்பமேட்டுக்கு போகணும்னு சொன்னேன். நீங்க யாருமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல கேட்டேன். நான் இங்க சும்மா டூரிஸ்டுக்காக. இல்லம்மா, குப்பமேட்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஊருடைய பேரு குப்பமேடுன்னு தெரியும். இல்லைன்னா இந்த ஒட்டுமொத்த ஏரியாவுமே குப்பமேடுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நான் இங்க எத்தனையோ வருஷம் வேலை செய்றேன். யாருமே இந்த ரெசார்ட் இருக்கக்கூடிய இடத்தையுமே குப்பமேட்டையும் பிரிச்சு சொல்லி வாய்ப்பே இல்லை. இந்த இடத்த பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த இடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கக்கூடிய உண்மையான பேரையுமே எங்களுடைய ரெசார்ட்டுடைய பேரை சொல்லுவாங்களே தவிர குப்பமேடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க யாரு? சேச்சே, அப்படிலாம் இல்லை. நான் இங்க 2 3 வாட்டி பேசும் பொழுது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, குப்பமேடுங்கிறது இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும், இந்த ரெசார்ட் பேரை சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் சொன்னேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு பத்திரமா வாங்க. அவருக்கு மனசே இல்லை அப்படின்னாலுமே சாரு கண்டிப்பா போவேன்னு சொன்னதுனால ஒண்ணுமே சொல்லாம அவர் அங்கிருந்துட்டு, சாரு ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டினதுக்கு அப்புறமா அங்கிருந்து திரும்பி வந்துடுறாரு. அவளுமே நடக்கிறா நடக்கிறா, நடக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த புதர்கிட்ட போகும் பொழுது அவ கண்கள் அந்த பாலடைஞ்ச வீட்டையுமே அந்த குகை கோயிலையுமே தேட ஆரம்பிக்குது. இவளுடைய பிளான் என்னன்னா, காலையில இப்ப 10 மணி, இங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்தோம் அப்படின்னா ஒரு ஊர் வரும். அந்த ஊர் தான் ஒரிஜினல் குப்பமேடு. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இந்த பாலடைஞ்ச குகையுமே வீட்டையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வரலான்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவனால அந்த இடத்த விட்டு நகரவே முடியல. கம்முன்னு நம்ம இப்பவே போயிட்டா என்ன? அவ நிக்கிற இடத்துக்குமே அந்த குகைக்குமே ரொம்ப தூரம்தான். ஆனாலும் மனசு கேட்கல. நடக்க ஆரம்பிச்சா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஆகும் அந்த குகையை போய் அடையறதுக்கு. ஆனா அவ கண்ணுக்கு அது நல்லாவே தெரியுது. குகைக்கு பின்னாடி ஒரு வீடும் நல்லாவே தெரியுது. இதை தாண்டி போயிட்டாதான் என்ன? போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போனா என்ன? ஊருக்குள்ள போய் விசாரிக்கும் பொழுது நாம் இந்த குகைக்குள்ள போயிட்டு வந்தோட அனுபவம் இருந்துச்சுன்னா நமக்கு சச்ச வேண்டாம், நாம் இப்போ போனோம்னா சரிப்பட்டு வராது. ஆட்கள் எல்லாம் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கிறாங்க, யாராவது பார்த்தாங்க பிரச்சனை ஆயிடும். அதனால நம்ம போயிட்டு திரும்பி வரும் பொழுது பார்த்துக்கலாமே. 2 மனசோட ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே தீந்து போனதுக்கு அப்புறமா அவ கண்ணில் ஒரு வீடு தெரியுது. உற்சாகமா போய் அந்த வீட்டுக்கு மேலே நின்று, யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? உள்ள இருந்து ஒரு 50 55 வயசு மதிப்புத்தக்க ஒரு பாட்டி வெளியில வராங்க. யாருப்பா நீங்க? நான் இங்க டூரிஸ்டுக்காக வந்தேன். அதுக்கு இங்கேயே வந்தீங்க? இல்ல, இந்த வழியா வந்தேன். உங்களை எல்லாம் பார்க்கலான்னு வந்தேன். பார்க்குற அளவுக்கு இங்க ஒண்ணுமே இருக்காதே. சொல்லும் பொழுதே அவ கண்கள் அந்த ஊரை சுத்தி வருது. அது ஊருன்னே சொல்ல முடியாது. ஒரு 7 8 குடிசை வீடுகள், அப்புறம் 2 3 ஒண்ணுமே இல்லாத பற்ற மாதிரி அமைப்பு. அதெல்லாமே ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது. ஒரு தூரத்துல ஒரு கிணறு.
அதுக்கப்புறம் ஒரே ஒரு குழாய் தண்ணி வராம இருக்குது. இந்த ஊருக்கு பேர் தான் குப்பமேடா? அந்த பாட்டி தலைய மட்டும் ஆட்டுறாங்க. உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? ஏன் கேட்குறீங்க? கேட்டேன் பாட்டி. உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? நான் மட்டும் தான் இருக்கேன். தனியாவா இருக்கீங்க? ஆமா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி முகம் கொடுத்து எந்த வார்த்தையும் பேசல. சரின்னு சொல்லிட்டு தோல குலுக்கிட்டு, கேமரா எடுத்து எல்லா பக்கத்துலயுமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. தன்னுடைய வீடியோ கேமராவ ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்றா. மொபைல் எடுத்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயங்களையுமே சொல்லிட்டே இருக்கிறா. அப்போ அங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குது. "உன் பேர் என்னடா?" அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறா. ஒரு 11, 12 வயசு இருக்கும். "உன் பேர் என்னன்னு?" கேட்டேன். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அவள பார்த்துட்டு இருக்க, உள்ள இருந்து ஒரு அம்மா வராங்க. இவங்க எல்லாரும் போட்டிருக்கக்கூடிய உடைகள், நகைகள், அவங்களுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய பாத்திரங்கள், வீட்டினுடைய அமைப்பு எல்லாமே வித்தியாசமா தான் இருந்துச்சு. நார்மலான ஆட்கள் இல்ல. ஆனா பேச்சு வழக்கு என்னமோ புரியிற அளவுக்கு தான தமிழு. வெளியில வந்த அந்த அம்மா, "யார்ப்பா நீ?" "இல்லங்க, நான் சுத்தி பார்க்கறக்காக வந்தேன்." "சுத்தி பார்க்கறக்காக வந்தியா? அதுக்கு எதுக்கு ஊருக்குள்ள வந்த? தெரிஞ்சா வந்தியா?" "இல்லங்க, இந்த ஊர பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னுமே. அப்புறம் அதோ அங்க இருக்குல்ல அந்த குகை. அந்த குகைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாழடைஞ்ச வீட்ட பத்தி தெரிஞ்சுக்கலாங்கறதுக்காக வந்தேன்." அவ அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம், வெளியில உட்காந்துருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போயி, வீட்டு கதவ சாத்திக்கிறாங்க அந்த அம்மா. இதுக்கப்புறமா அவ எவ்வளவுதான் சுத்தி முத்தி பார்த்துமே, யார்கிட்ட இருந்தும் எந்த பதிலும் வரல. களைச்சு போனவ, தான் வாட்ச்ல இருக்கக்கூடிய மணிய பார்க்க 2ன்னு காட்டுது. வயித்துல பசி எடுக்கும் பொழுது தான் வாட்ச பார்க்க தோணுச்சு போல. தன்னோட பேக்ல இருந்து எடுத்த சிப்ஸ், பிஸ்கட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, தண்ணிய குடிச்சிட்டு, அவ இதுக்கு மேல இங்க நிக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு 10 நிமிஷம் நடைக்கு அப்புறமா அங்க நெறைய ஆடுகள் போக, அந்த ஆட்ட ஓட்டிக்கிட்டு ஒரு தாத்தா ஒருத்தரு போயிட்டு இருக்கிறாரு. இவ வேகமா ஓடி போய் அந்த தாத்தா பக்கத்துல நின்னு, "தாத்தா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல?" அவரு சிரிச்சுக்கிட்டே என்ன அப்படின்னு தலையாட்டுறாரு. வாய் முழுக்க வெத்தலையும் பொயிலையும் போட்டதுனால. "நீங்க குப்பமேடு பகுதியை சேர்ந்தவரா? அந்த கிராமத்துல இருந்து வரீங்களா?" அவரு இல்லைன்னு தலையாட்டுறாரு. "அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா?" அவரு என்னன்னு மறுபடியும் தலையாட்ட, அங்க அங்க ஒரு பாழடைஞ்ச குகையுமே, ஒரு வீடு இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த குப்பமேடுங்கிற கிராமத்துக்கு போகும்பொழுது, அங்க இருக்கிற யார கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத பத்தி நீங்களா சொல்றீங்களா? அவரு ஒரு நிமிஷம் நின்னு, அவள மேலயும் கீழயும் பார்த்துட்டு, வாயில இருக்கக்கூடிய முச்சூடு இதையும் துப்பிட்டு, எதுவுமே சொல்லாம, இல்ல அப்படிங்கிற மாரி தலையாட்டிட்டு போயிர்றாரு. அதுக்கப்புறமா அவ பார்த்த ஆட்கள்ட்ட கேட்கறக்கு பயம். கேட்டாலும் பதில் வராதுன்னு நெனச்சுக்கிட்டு, மெதுவா நடந்து தன்னோட ரூமுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்றா. ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பாடு கொண்டான்ட்டு ஒரு பையன் வரான். ரொம்ப களைப்பா இருக்கிறவள பார்த்து, "என்னாச்சுக்கா? ரொம்ப களைப்பா இருக்கீங்க? கம்முனு இவங்கிட்ட கேட்டுருவோமா?" அப்படின்னு மூளை நினைக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு அந்த பையன்கிட்ட கேட்டுட்டா. அதுக்கு அந்த பையன் ஒரு நிமிஷம் நின்னுட்டு, "அக்கா, எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? வந்தீங்கல்ல, அத மட்டும் பார்த்துட்டு போலாம்ல? சொல்லுப்பா, அந்த குகையில அப்படி என்னதான் இருக்குது? அதுக்கு பக்கத்துல இருக்கிற பாழடைஞ்ச வீட்ல அமானுஷ்யங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா?" தயங்குனவன், "அக்கா, இத பத்தி நான் பேசலாமா என்னன்னு தெரியல. ஆனா நான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சொல்லு. அந்த குகைக்குள்ள நெறைய தங்கம், புதையல், வைரம் இருக்குதுன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அத எடுக்கறக்காக போனவங்க எல்லாருமே வரிசையா இறந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா எவ்ளோ முயற்சி செஞ்சுமே அந்த குகைக்கு பக்கத்துல யாருமே போறது கிடையாது. 2வது விஷயம், அந்த குகையில பெண் ஒருத்தி எப்ப பார்த்தாலுமே சத்தம் போட்டு சிரிக்கிறதாவும், கொலுசோட கால் சத்தம் கேட்கறதாவும், இது கூட அடிக்கடி ஆணும் பெண்ணும் சண்டை கட்டிக்கிற மாரியான விஷயங்கள், குழந்தை அழுகிறது, நைட் நேரத்துல யாரோ ஒருத்தர் அங்க உலாவிட்டு இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா நெறைய பேர் பார்த்ததா சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல." "இதெல்லாம் உண்மையாப்பா?" "அது தெரியாதுக்கா. இந்த குகைக்கு பின்னாடி நெறைய வரலாறு சொல்லப்படுது. அதாவது இந்த குகைய ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு ராஜா காவல் காத்துட்டு இருந்ததாவும், அவர் அந்த குகையில சாமி வச்சு கும்பிட்டுட்டு இருக்க, அங்க அந்த சாமிய பாத்துக்கிறதுக்காக இருந்த ஒரு பெண்ண அவர் தவறான முறையில் நடத்துனதுனால, அவரு சாபத்துக்கு ஆளாயிட்டாரு." அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அப்புறம் வேற என்னாச்சு?" "இல்லக்கா, அதுக்கப்புறம் இன்னொரு கதையும் இருக்குது. ராஜா ஒருத்தர் ஒரு பெண்ண காதலிச்சு, அந்த பெண்ணுக்காக தவம் இருந்த அந்த குகை. அந்த பெண் கிடைக்காதனால ராஜா அங்கேயே தன்னை மாச்சுக்கிட்டாரு. அந்த பெண்ணு அதுக்கப்புறமா அந்த குகைக்கு வந்து ராஜாக்காகவே தன்னுடைய வாழ்க்கை கழிச்சா" அப்படின்னும் ஒரு பேச்சு இருக்குதுக்கா. "இதெல்லாம் நிஜமாலுமா?"
இதே மாதிரி அந்த குகையில அமானுஷ்யங்களுக்கான கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். நானே 7, 8 கேட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப விசித்திரமானதா இருக்கு. ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு நான் கேட்டதிலே ரொம்ப பயங்கரமான கதையும் அதுதான். என்னது? அந்த குகையில இருக்கக்கூடிய சாமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு அந்த குகைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குடிசையில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கிறா. அந்த கடவுளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ தவம் இருந்திருக்கிறா. அவ தவம் இருக்கும் பொழுது அந்த குப்பமேடு அப்படிங்கிற ஊர்ல இருந்த மக்கள்ல 4, 5 பேர் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்கக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை அடிச்சு அங்கேயே கொன்னும் போட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அங்கேயே ஆவியா உலாவிட்டு இருந்திருக்கிறா. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்குதுக்கா. என்னது? அந்த பொண்ணு இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊரை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணமே இல்லாம. இதுல என்ன அப்படின்னா, அந்த வழியா போகும்போதெல்லாம் ஒரு பொண்ணு மாசமா இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய எல்லா விதமான சத்தங்களுமே அந்த ஊர் மக்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. கடைசியா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே பிரசவமாகி குழந்தை அழுது குழந்தை பெருசாகி குழந்தை தான் அம்மாவை கூப்பிடுற வரைக்குமான விஷயங்கள் கூட பெரியவங்க நைட் நேரத்துல கேட்டுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி யாருமே அங்க இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க யாரும் உள்ள போய் பார்த்தது இல்லையா? அக்கா, நான் ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த ரெசார்ட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்கிறேன். எங்க அம்மா இங்க வேலைக்கு வர்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை எங்க அம்மாவுக்கு. ஆனா என்ன பண்றது? மற்ற இடங்களை விட இங்க சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்க. இங்க சம்பளம் அதிகமா கொடுக்கறதுக்கான காரணமே அந்த குகை தான். இந்த குகையை கண்டு நிறைய பேர் இங்க வரதில்ல. ஏன், இப்ப கூட நான் யாராவது தங்கறதுக்கு ஆளை கொண்டாந்தனா எனக்கு கமிஷன் இருக்குது. அப்பேற்பட்ட இடம். தெரியாதனமா இந்த ஓனரு நிறைய மதிப்பு போட்டு அட்வான்ஸ்டா இந்த இடத்தையெல்லாம் கட்டிட்டாரு. இந்த குகையை பத்தி முழுசா தெரியாம யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கறக்காக என்னென்னமோ பண்ணி இங்க கொண்டாட வேண்டியதா இருக்குது. முதல்ல எல்லா வீட்டுகளுக்கும் நம்பர் தான் இருந்துச்சு. கிரீன் லேண்டு, பிங்க் லேண்டு, எல்லோ லேண்டு, வயலட் லேண்ட்னு வச்சா எல்லாம் வருவாங்கறதுக்காக தான் பண்ணுச்சு. ஆனா அப்பயுமே குப்பமேட்டையுமே இந்த குகையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மோஸ்ட்லி யாரும் வர்றது கிடையாது. ஆனா இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நிறைய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதே. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே டக்குன்னு ஒரு 5, 10 நிமிஷத்துல போற தூரத்துல தானக்கா இருக்கு. அதனாலதான் மோஸ்ட்லி யாரும் இங்க வர்றது கிடையாது. நடந்து போனாலே ஒரு 1/4 மணி நேரத்துல ரீச் ஆகக்கூடிய மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு அமானுஷ்யம் இருந்தா யாரு வர முடியும்? சரிப்பா. அக்கா, நான் அந்த இதில் உங்ககிட்ட சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா. இல்லை இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ போயிட்டு வா. வழக்கமா இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டதுக்கு அப்புறமா அந்த குகையை பார்த்து எல்லாருக்கும் பயந்தா வரும். ஆனா சாருவோட மனசுக்குள்ள இப்போ ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. சாப்பாட்டை பிரிச்சு மொபைல் ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறா. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கிறது ஞாபகம் வர ஃபோனை அப்படியே வச்சுக்கிட்டு போய் தண்ணி எடுத்து குடிக்கலான்ட்டு போறா. அங்கேயே ஒரு வாய் தண்ணி குடிக்கலான்னு தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறோட காதுல ஏதோ சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவ கவனிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சத்தம் கொஞ்சம் கம்மியான வால்யூம்ல இருந்தாலும், அதாவது உற்று கவனிக்கிற மாதிரியான வால்யூம்ல இருந்தாலும் அவளுடைய கவனத்தை ஈர்க்க ஆரம்பிக்குது. நான் கடவுளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த குகைக்கு வந்தேன். இந்த கடவுள் என்னை கல்யாணம் பண்ணிக்குவாரா? இல்ல அந்த அரசர் என்னை அடிமைப்படுத்தி இங்க வச்சிருந்திருப்பாரா? அரசருக்கு ஏன் மேல ஆசையா? தவம் புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசர் எங்க தான் போக போறாரு? வார்த்தைகள் வரக்கூடிய இடத்த நோக்கி வாட்டர் பாட்டில மூடிக்கிட்டே மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. மணி என்னமோ ஒரு 3, 3:30 தான் இருக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ள பதட்டம். அவ மெல்ல அந்த பெட்ரூம்ல இருந்து டைனிங் டேபிள் இருக்கக்கூடிய போனை பார்க்கறா. சத்தம் அங்கிருந்தா வருதுன்னு ஓரளவுக்கு அவனால புரிஞ்சுக்க முடியுது. அந்த குரல் இன்னும் அவ காதுல ஒலிக்குது. குழந்தைய பெக்கணுங்கிறது என்னுடைய ஆசைதான். ஆனா நான் அரசனுக்காகவோ அந்த கடவுளுக்காகவோ காத்துக்கிட்டு இருந்தவ என்ன போய் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு குரல் அழுகையும் சிரிப்புமாக இருக்க டப்பு டப்புன்னு வேகமா போய் போனை எடுத்து பார்க்க ஏற்கனவே அவ பார்த்துட்டு இருந்த ரீல்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்குது. ச்சே, ரீல்ஸ் தான் ஓடி இருக்குமோ? ஆனா ஏன் நமக்கு அந்த பையன் சொன்ன கதையில ஞாபகம் வருது? இதுக்கு பேர் தான் இமேஜினேஷன் சொல்லுவாங்க. நாமளா கற்பனை பண்ணிக்கிட்டோம். எங்கேயோ வர சத்தத்தை நமக்கு வேணுங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நாம் பண்ணிக்கிறது. இதுக்கு பேர் என்ன வேணாலும் சொல்லலாம். நாம் ஏன் தேவையில்லாமல் போட்டு மண்டையை குழப்பிக்கணும்? இந்த கதைகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இருந்தாலும் சாருவோட மனசுக்குள்ள பயம் ஒன்று துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஃபோனை பார்த்துக்கிட்டே அவள் சாப்பிட்ற ஞாபகமும் இல்லை, ஃபோனை பார்க்குற ஞாபகமும் இல்லை. சொல்லப்பட்ட கதைகள் மட்டும்தான் அவள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சவ அலுப்புல ஹால்லையே படுத்தும் தூங்கிடுறா. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளுக்கு திடீர்னு ஒரு முழிப்பு. உடல் எல்லாம் ஒரு உதறோட எந்திரிச்சு பார்க்குறா. உடம்பு ஒன்றும் பெட்லேருந்து எந்திரிக்கல. ஆனால் கண்ணோடு மட்டும் வாட்ச் மேலே அப்படியே நிலைக்குது. அவள் கையில் இருக்கக்கூடிய வாட்சை பார்க்க
அந்த வாட்ச்ல மணி 9:30ன்னு காட்டுது. எப்படி நாம தூங்கணும்? எத்தனை மணிக்கு தூங்கணும்னு யோசிச்சு பார்க்க, சாயங்காலம் 4:30 தூங்குனவ இப்பதான் எந்திரிக்கிறோம். அவ டக்குன்னு எந்திரிச்சு அவளுக்கே தெரியாம வெளியில போய் கதவை திறக்கிறா. கதவை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பொண்ணு அந்த குப்பமேடுங்கிற ஊர்ல 11 12 வயசு மதிக்கத்தக்க பார்த்த பெண்ணு நின்றுகிட்டு இருக்குது. ஏய், நீ அந்த கிராமத்துல இருந்த பொண்ணு தானே? ஆமான்னு மட்டும் அந்த பொண்ணு தலையாட்டுது. எதுக்காக இங்க வந்திருக்க? உன் பேர் என்ன? அங்க கேட்டு பதில் சொல்லல. உங்க அம்மா என்ன திட்டி அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, எதுக்காக இங்க வந்திருக்க? உங்களுக்கு அந்த குகையை பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே? ஆமா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். என்ன சொல்ற? ஆமா, அந்த குகையை பத்தி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். வாங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாம வந்திருக்கியா? நான் இங்க டவுனுக்கு ஒரு வேலையா வந்தேன். அப்போ நீங்க இங்க தங்கி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான். எப்படி தெரிஞ்சிச்சு? ஆட்டுக்கார தாத்தா கூட நீங்க இங்க வர வரைக்கும் நான் பார்த்தேன். அதனால தான். வாங்க, அந்த குகையை பத்தி உங்களுக்கு நான் எல்லாமே சொல்றேன். ஷியோரா? ஆமா. அவளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போறா. ரெக்கார்டரை மட்டும் மறந்துட்டா. அவளுடைய நோட்டு அது இதுன்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டு அங்க நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுகிட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டே வரா. உன் பேர் என்ன? அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சிட்டு, ரேவதி. ரேவதி. நல்ல பேரு. 2 பேர் நடக்கிறாங்க. சாரு என்னென்னமோ பேசினாலும் அந்த பொண்ணு முத்து செதறாத மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே சொல்லறா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. அதாவது அவங்க நிக்கிற அந்த ஒத்தையடி பாதைக்குமே அந்த குகைக்குமே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 25 to 30 அடி மட்டும்தான் இருக்கும். 30 அடியை தாண்டிட்டோம்னா குகைக்கு பக்கத்துலயே போயிடலாம். அந்த பாலடைஞ்ச வீட்டையும் பார்த்துடலாம். இவளுக்கு ஆர்வம் தாங்க முடியல. அந்த பொண்ணு, போங்க, நான் வரேன். அந்த பொண்ணு அப்படி சொன்ன உடனே சாரு அந்த குகையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. சாரு மெல்ல மெல்ல அடி எடுத்து எடுக்க ஆரம்பிக்க பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய நிழல் அவளுக்கு மறையறது கூட தெரியாம அவள் நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த குகைக்கு ரொம்ப பக்கத்துல போய் நிக்கிறா. இன்னும் 5 அடி 5 அடி வச்சா அந்த குகைக்கு பக்கத்துல போயிடலாம். ஏன், குகையோட வாசலையே தொட்டரலாம். அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, பின்னாடி வந்த ரேவதியை காணான்னு. மெல்ல திரும்பி பார்க்கறா. பின்னாடி ரேவதி இல்லை. ரேவதி இல்லை அப்படிங்கிறதை தாண்டி குகைக்குள்ள என்ன இருக்கு, குகைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாலடைஞ்ச வீட்டுல என்ன இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அவ மனசுக்குள்ள போயிட்டு இருக்குது. கடைசி 5 அடியுமே சாரு எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறா.